ரெகுலராக ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தால் இங்கே தான் எடுப்பேன். நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வேலவன் ஸ்டோர் சூப்பர். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. அது மட்டும் என்னன்னு சொல்லிடுறீங்களா? விஜய் தான். என்ன ஏதாவது காரணம் இருக்குங்களா சார்? இப்போ இந்த காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னா அவர் ஆல்ரெடி எல்லாமே பிடிச்சிருந்தது. ப்ளஸ் வந்து ஒரு லீடராக வந்து நாங்கள் புதுசாக பார்க்கறோம்ல, அதனால வந்து டிவிகே தான். இல்லை மாற்றம்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அவர் வந்தால். ஏன்னா இது வரைக்குமே எந்த ஒரு மாற்றமும் பார்க்கல, அதனால வந்து இனிமேல் அவர் வந்தால் வந்து ஒரு புதுசாக இருக்கும். மாற்றத்தை கொடுக்குறேன்னு சீமானும் நிற்கிறாரு. சீமான் நிற்கிறாரு, பேச்சு தான், வேற எதுவுமே மாற்றமாக தெரியல அவர்கிட்ட. எடப்பாடி எடப்பாடின்றது கட்சி, ஆமா ஜெயலலிதாவோட நான் வந்து ஜெயலலிதாவோட ஃபேன் தான். அவங்க எப்போ போனாலும் கட்சி எப்போ இதுவாச்சோ அப்பவே அதனால வந்து அடுத்த தடவை ஸ்டாலின் வருவாருங்களா? வருவாருங்களாலாம் கேட்கக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விஜய் தான். சார் நீங்க சொல்லுங்க சார், 2026 யார் முதல்வர் ஆகணும்னு நினைக்கிறீங்க சார்? பிஆர்எம் ஷோன்ட்டு தான் கேட்குறாங்க. விஜய் தான். யார் சார் வரணும்? சொல்லுமா, ஏதாவது ஆட்சி புதுசா மாத்தி அமைச்சாதான் நல்லா இருக்கும். 5 ஆண்டுக்கு ஒரு யாருக்கா முதல்வர் இருக்கணும். விஜய் நீங்க சொல்லுங்க சார். தம்பி பேசுறாங்க, நீ பேசுதாங்க. இல்லை நீங்க யாருன்னு மட்டும் சொல்றீங்க சார்? யாருன்னு சொல்லுங்க. அதுதான் பைத்தியம் வந்துட்டு கேட்குறாரு. அதான் சொல்லுப்பா உன்னோட கருத்துக்களை. யார் வந்தா நல்லா இருக்கும்? இல்ல ஒருத்தரே ஆட்சி அமைக்க வேண்டாம். இது யார் சார்? யாரு சார்? டிவிகே. சூப்பர் சார். சார் நீங்க சார் யாரு சார்? நானும் விஜய் தான் சார். விஜய் தான். அப்படி சொல்ல ஏதாவது காரணம் இருக்குங்களா சார்? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபேன்ஸ். அதை தவிர்த்து மற்றபடின்னு பார்த்தா அவர் புதுசாக ஆட்சி மாறலாம் சார். மாறி வந்து இவர் எப்படி பண்ணுறான்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்சி மாற்றலாம் சார். அவர் என்ன செய்யலாம்? ஆனால் அந்த மாற்றத்தை கொடுக்க சீமானும் அந்த களத்தில் இருக்காரு. சீமான் சார் வந்து நல்லா பேசுவார், எல்லாம் பண்ணுவார் தான். இருந்தாலும் பார்த்தா எனக்கு டிவிக்கு தான். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் வந்து ஆட்சி ஒவ்வொரு ஆண்டும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறி வந்தால் நல்லா இருக்கும். யார் வந்து மக்களுக்கு நல்லதை செய்கிறாங்க அப்படிங்கிறது புதிய தலைமுறை இருக்கணும். பொதுவாக யார் இருந்தாலும் ஜனங்களுக்கு வந்து நல்லா செய்யணும். அதான் என்னோட வேண்டுகோள். இப்போ வந்து புதுசா இந்த 4 பேர்ல வந்து விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. விஜய் சீமான் இருக்காரு. மாறி இருக்கலாம். அதான் சீமான்லாம் விட விஜய் வரலாம், அல்லது ஒரு ஸ்டாலினே வரலாம். சரி, இவங்க 2 பேர்த்துல ஸ்டாலின் வரலாம் அல்லது விஜய் வரலாம். சரி, விஜயா ஸ்டாலினா? நல்லது செஞ்சா ஓகே தான். சீமான் அவர் அரசியல்லாம் பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னு கேட்டிருக்கீங்களா? என் ஹஸ்பண்ட்க்கு அவரை பிடிக்கும், சரிங்களா? அதனால நான் வந்து அந்த இதுக்கு தான் ஓட்டு போடுவேன், ஓகேங்களா? அதை தவிர்த்து வேற எதுவும் வந்து அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் காம்படிட்டரை இப்போ எப்படி பார்க்குறீங்க? இப்போ விஜய் வந்திருக்காரு, நீங்கள் யார் ஃபேன் முதல்ல? கிடையாது. சரி, இப்போ விஜய் அவரோட அரசியல் எப்படி பாக்குறீங்க? இப்போ இவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான வந்திருக்காரு, நல்லா பண்ணுவாரு அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. பட் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? இப்போ அண்ணா வந்து இந்த மாதிரி வந்து மண் வளம் பேசுறாரு, கனிம வளத்துக்கு கொள்கை எதிராக அண்ணன் சீமான் பேசுறாருன்னு அவர் சொல்றாரு. அதை பத்திலாம் நீங்க கேட்டிருக்கீங்களா? அதை பத்தி நிறைய கேட்டிருக்கேன். ஆனா வந்து என்ன சொல்றது, அதுல அந்த அளவுக்கு எனக்கு என்ன சொல்றது அரசியல்ல இன்ட்ரெஸ்ட். நீங்க விஜயா சீமான் யாரை சொல்லுவீங்க? உங்க இஷ்டம் தான், யாரும் எதுவும் சொல்ல முடியாது. விஜய் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட், அவ்வளவுதான். உங்களுக்கு யாருக்கு 2024 யார் சிஎம் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் தான். என்ன சொல்றீங்க அப்படி சொன்னா? அதான் புதுசா ஏதாச்சும் நடக்கும் தான். இது வரைக்கும் எதுவும் நடக்கல புதுசா, இதுக்கப்புறம் ஏதாச்சும் நடக்கும் தான். அதெல்லாம் அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது சின்னதா. சரி, குறிப்பா வந்து இந்த முஸ்லிம் வாக்கு வந்து குறிப்பா விஜய்க்கு விழாது. அவர் ஒரு ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு இருக்குது. அப்படிலாம் இல்ல, கிறிஸ்டின் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சரி, எல்லாம் காமன் தான். சரி, யார் வேணா நிக்கலாம். யங்ஸ்டர்ஸ் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது பண்றாரு, ஹெல்ப் பண்றாரு. நிறைய பேர் அவர் கீழே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவர் கீழே மினிஸ்டர்ஸ்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால புதுசா நம்ம ஃபேமிலியில யாராவது விஜய்க்கு உங்களை தவிர ஓட்டு போட வாய்ப்பு இருக்கா? எங்க வீட்டுல எல்லாருமே. எத்தனை ஓட்டு இருக்குன்னு ஏதாவது? எங்க வீட்டுல எல்லாருமே, எங்க ஹோல் ஃபேமிலியில. எத்தனை ஓட்டு சும்மா இருக்கும்? ஒரு 30-40 இருக்கும். எல்லாமே விஜய் தான். ஆமா, வெற்றி விட்டா நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். 2026ல வெற்றி பெறுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல டைம் எடுக்குமா? தெரியலங்க. இல்ல நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? முதல்வர் யார் வந்தா நல்லா இருக்கும்? விஜய் வந்து நல்லா தான் இருக்கும். அப்படி சொல்ல ஏதாவது காரணம் இருக்குங்களா இல்ல மாற்றம் தான்?
மாற்றம் இருக்கும் கண்டிப்பா. என்ன காரணம் சார்? விஜய் ஃபேன் விஜய் ஃபேனுங்கிறதுனால. ஆனா மக்கள் மத்தியில ஆதரவு இருக்குங்களா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில பெருசா ஆதரவு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படி பாக்குறீங்க? பட் அவருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா? அது அவரோட தப்பு எதுவும் இல்லைன்றதுக்காக அது இருக்காது. அவரு தான் வருவாரு. சிஎம் வந்தா எப்படி இருக்கும் சார் தமிழ்நாடு? கண்டிப்பா நல்லா இருக்கும். 2026 யார் சிஎம் வருவான்னு நினைக்கிறேன்? விஜய், ஸ்டாலின், எடப்பாடி அப்படி சொல்ல என்ன காரணம்? நல்லா செய்வார். நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கா? கண்டிப்பாக. நன்றிங்கண்ணா. 2026 யார் முதல்வராக வந்தா நல்லா இருக்கும்? சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். நம்மளுக்கு விஜய் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல, எனக்கு பொறுத்த வரைக்கும் வருஷம் ஒரே ஆள் தான் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவோமே. வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்து அவர் என்ன பண்றாரோ தெரிஞ்சாதான் அடுத்து போக முடியும். அதுவும் அவரு கொஞ்சம் ஏஜ் ஒரு 40 அந்த மாதிரி தான், வயசானவரும் இல்லை. அதனால எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தான். நான் சீமானும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், டிஃப்ரெண்டா தான் இருக்காரு. ஏன்னா அவரும் புதால் தான், அவருக்கும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காரு சான்ஸ் தாங்கன்ட்டு, கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அவருக்கு இருந்துட்டாரு, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. விஜய் அண்ட் இருக்குது இல்ல. நன்றி. என்ன பிரதர் அப்படி சொல்ற காரணம்? இப்போ புது மாற்றம்னு சொல்லி சீமானும் இருக்காரு, இந்த போட்டியில் எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி ஐடியா இல்லை. ஸ்டாலின் அது விஜய் வாய்ப்பு கொடுக்கலாம் நினைக்கிறேன். இப்போ நீங்க இப்போ யங்ஸ்டர் ஓகே பிரதர், இப்போ வீட்டில எல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்லி டிவிக்கா? சரி, எத்தனை ஓட்டு இருக்கு பிரதர்? சரி, எல்லாமே டிவிக்கே தான். 2026 யார் சிஎம் வந்தா நல்லா இருக்கும்? விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய். என்ன அவர் சொல்ல என்ன பிரதர் காரணம்? நான் ஒரு மாற்றம் தான் எதிர்பார்க்குறேன் எல்லாம், அவ்வளோதான். ஆனா அந்த 70 வயசு இருக்கிற திமுக வந்து விஜய் வீழ்த்த முடியுமா? இருக்கலாம், இளைஞர்கள் கையில இருக்கு எல்லாமே. மாற்றம்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா விஜய் வருவார். வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா விஜய்க்கு ஓட்டு போட? விஜய்க்கு ஓட்டு போட என்ன காரணம் இருக்குன்னு கேக்குறீங்க? ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு காரணம் இருக்கு, இந்த காரணத்துக்காக மாற்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது தவிர வேற ஏதாவது காரணத்துக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டா இந்த நல்லது நடக்கும் அப்படின்னா? வேற ஏதாவது நல்லது நடக்குறதுக்கு ஒன்றும் நடக்கல, இதுக்கப்புறம் ஏதாவது நடக்குமான்னு எதிர்பார்க்குறோம். யாரு முதல்வராக வருவார்னு நினைக்கிறீங்க? சீமான், விஜய், எடப்பாடி, ஸ்டாலின். விஜய் தான் வருவார். அவர் சொல்ல என்னென்ன காரணம்? மக்கள் செல்வாக்கு அவருக்கு நிறைய இருக்கு. மக்கள் மத்தியில் ஆதரவு. நீங்க எந்த ஊர்னா? நாம தஞ்சாவூர். தஞ்சாவூர். அந்த சைட்லாம் வந்து அந்த சைடு நிறைய இருக்கு. சரி, ஆனா வந்து இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் மக்கள் ஆதரவு இல்லைங்கிறாங்க. இல்லை, அப்படி சொல்றது ஒரு சில பேர் தான். எல்லாரும் அந்த மாதிரி. நம்ம வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்கும்ண்ணா விஜய்க்கு? நம்ம 3 பேர், நான் 2, ஒரு சின்ன பையன், நாங்கள் 2 பேர். சரி, விஜய்க்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஒரு மாற்றம் தான். சரி, இந்த மாற்றத்தை விஜய் எதிர்பார்க்குறோம். சரி, 2026 முதல்வர் வருவார்.